இந்த கோவிலில் பங்குனி உத்திரம் மட்டும் திருவிழா மாதிரி ரொம்பவே விசேஷமாக நடக்கும். அந்த திருவிழா சமயத்தில் மட்டும்தான் இந்த கோவிலில் மக்களை தங்கறதுக்காக அனுமதிக்கிறாங்க. நானும் பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாக்கு போயிருந்தேன். இந்த சந்தனமலை முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா எப்படி நடந்தது அப்படிங்கிறத தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலையும் இதுக்கு அடுத்து வர வீடியோலையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த சந்தனமலை முருகன் கோவில் ஊட்டியில் எந்த ஊரில் இருக்குது, அந்த கிராமம் எப்படிப்பட்ட கிராமம், அப்புறம் இந்த சந்தனமலை முருகன் கோயில் இருக்கிற அந்த லொக்கேஷன் எப்படி இருந்தது, இந்த கோயிலோட வரலாறு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். மேலே கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா இந்த வீடியோவில் நீங்கள் முழுக்க பங்குனி உத்திர திருவிழாவை தான் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே கூட்டமாக இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக போய் அந்த கோயிலை எப்படி நான் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன், அந்த கோயிலோட லொக்கேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கே இருந்தாலும் நீங்கள் ஊட்டிக்கு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊட்டி மலை தான் ஏறிக்கிட்டு இருக்கேன். ஊட்டி மலை ஏற கொஞ்சம் குன்னூர் கிட்ட நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் மரங்களை வந்து நிறையவே பார்க்கலாம். இந்த மரத்தோட பேர் ஜெகரண்டா ட்ரீ. பிக்னோனியேஷியே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை சேர்ந்தது. அந்த ஃபேமிலியில் 49வது வகையை சேர்ந்த மரம் தான் இந்த மரம். இந்த மரத்தோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அமெரிக்காவில் ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜியனில் மட்டும்தான் இந்த மரம் வளருது. அதே மாதிரி நம்ம ஊட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசனில் மட்டும்தான் இந்த பர்பிள் ஃப்ளவர்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஃபெப்ரவரியில் பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள்லாம் இலை விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மார்ச்சில் வந்து மொட்டு வைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் ஃபுல்லாக ப்ளூம் ஆகி ஊட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் ட்ரீயை வந்து நிறைய இடங்களில் பார்க்கலாம். அதுலேயும் குன்னூர் சைடு, குன்னூரில் இருக்கிற அந்த கிராமங்கள் சைடெலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து இந்த பர்பிள் ஃப்ளவர் ட்ரீயை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சம்மர் சீசனில் ஏப்ரல் மந்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரீயெல்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் போகிற வழியில். விற்கிறாங்க 2 வருஷமா எல்லாம் எந்த ஏரியாவிலையும் பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை, இந்த மாதிரி தான் விற்கிறாங்க. இது மட்டும் அலோவ் பண்றாங்களா? எப்படி இது மட்டும் அலோவ் பண்றாங்க? இந்த மாதிரி நான் பாட்டில் இப்போ ஊருக்கு வந்து தண்ணி வாங்கணும்னா இந்த மாதிரி தான் வாங்கலாம். எவ்வளோ இந்த பாட்டில்? 50 ரூபா அப்படி விற்கிறாங்க. ஸோ பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை, இந்த மாதிரி பாட்டில் தான் வந்து வாங்கணும். ஊட்டிக்கு வந்தாலே ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி ஊட்டியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் தான் வந்து இப்போ சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊட்டியில் பார்த்தீங்கன்னா 50 ரூபி விற்கிறாங்க, கூடலூரில் வந்து 40 ரூபி விற்கிறாங்க, கொஞ்சம் ஒரு 10-20 கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மாதிரி தான் விற்கிறாங்க. பிகாஸ் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக அலோவ் பண்ணுறதே இல்லை. ஊட்டி ஹில்ஸ் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து போலீஸ் செக்கிங்லாம் இருக்குது. பஸ்ஸாக இருந்தாலும் காராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்லாம் வச்சுருக்கோமான்னு செக் பண்ணுறாங்க. வச்சுருந்தா வாங்கி வச்சுருந்தாங்க, இல்லை மேலே வந்து பார்த்தாங்கன்னா எங்கேயாவது வந்து தென்பட்டதுன்னா கண்டிப்பாக ஃபைன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சம்டைம்ஸ் செக் பண்ணுறது இல்லை. பட் எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் ஊட்டிக்கு வர பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஓன் பாட்டில், வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க, அதை அலோவ் பண்ணுறாங்க. இல்லைனா இங்கே வந்து இந்த மாதிரி 50 ரூபா 40 ரூபா கொடுத்து தான் நம்ம வாட்டர் பாட்டில் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க, அதாவது யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில். ஸோ ஊட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா கூடலூர் பஸ் தான் ஏறி கூடலூர் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நடுவட்டம் பேரூராட்சி. இந்த கிராமத்துக்கு போயிருந்ததை பற்றியும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நடுவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். கேமராவில் தெரியல ஃபாகு. இதுதான் பார்த்தீங்கன்னா நடுவட்டம் பஸ் ஸ்டாண்ட். நடுவட்டம் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த நடுவட்டம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா டூரிசம் ஸ்பாட் வந்து உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா கூடலூருக்கே போகிறோம்.
அங்கே தான் தங்கியிருந்தோம் மேலே. நடுவட்டம் வீடியோ பார்த்துருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கிராமத்துக்கு மேலே ஸ்டே பண்ணியிருந்தோம். இதுதான் முருகன் கோயில். இதுதான் அந்த கிராமத்துக்கு போகிற, சாரி இது இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போகணும். இதுதான் வந்து ரோடு வழியாக போகக்கூடிய ரூட்டு. நடுவட்டம் கிராமத்தோட பேக் சைடு. சம்மர் சீசனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 3-4 மணிக்கு மேலே பயங்கரமாக குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருது. கிளைமேட்டை பற்றி சொல்லவே தேவையில்லை. என்ன தான் சம்மர் சீசனாக இருந்தாலும் வெயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருது. கேமராவில் தெரியல, அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஃபாகு, அவ்வளோ ஃபாகு பாருங்க. ஃபாகு எப்பா வெயில் காலம் தானே, ஸ்வெட்டர் இல்லாமலாம் வந்துடாதீங்க. ஈவினிங் வந்து பனி பொழந்து எடுக்குது, பயங்கரமாக குளிர். குளிரில் வந்து பஸ்ஸில் நடுங்கிக்கிட்டு போயிட்டுருக்கேன். பனியாக இருக்கிறதுனால கிளாரிட்டி ஒழுங்காக இல்லை. ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. நைட் டைம் ட்ராவல் பண்ணுறது வந்து செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. நைட்டு ட்ராவல் பார்த்திங்கன்னா பயங்கர அட்வென்ச்சராக இருக்குது. சூப்பராக இருக்குது உண்மையிலே. ஸோ கூடலூரில் இறங்கிட்டோம். கூடலூரில் இந்த பஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த சந்தனமலை முருகன் கோயிலுக்கு போகக்கூடிய பஸ். பெரிய சோலைன்னு எழுதியிருக்கும் பஸ்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா. இல்லை அங்கே இருக்கிற நீங்கள் லோக்கல்ஸ் கிட்ட கேட்டால் கூட சந்தனமலை முருகன் கோயிலுக்கு போகணும்னு கேட்டால் கூட நீங்கள் வந்து அங்கேருந்து பஸ் ஏறிக்கலாம். பஸ்ஸு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு பர் ஹெட்டு வந்து 50 rupees கொடுத்து நீங்கள் ஜீப்லேயும் கூட போய்க்கலாம். ஜீப்பும் பார்த்திங்கன்னா கூடலூர்லேருந்து சந்தனமலை முருகன் கோயில் வரைக்குமே வருது. இது பங்குனி உத்திரம் திருவிழா அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ்லாம் விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி முன்னாடி ரிப்பன்லாம் கட்டி அந்த வேலெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ்ஸே விட்டுருந்தாங்க. லாஸ்ட் பஸ் கரெக்டாக நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா கடைசி பஸ் 8:30 மணி பஸ்ஸில் வந்து ஏறிட்டோம். அப்படியே இல்லைனாலும் அங்கே ஜீப்பெல்லாம் இருக்குது. பட் இது திருவிழா டைமுங்கிறதுனால பரவாயில்ல. நீங்கள் ஆர்டினரி டைம்லலாம் வந்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு மேலே வந்து இங்கே பெருசாக ஆளுங்களோட நடமாட்டம் இருக்காது. இதை நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஏன்னா இங்கே யானைகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஆட்டோ, ஜீப் இவங்க வந்து வர்றதுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சில பேர் வராங்க, அதுவும் நான் வந்து சில பேர்கிட்ட விசாரிச்சப்ப சில பேர் வராங்க. பட் சில பேர் வந்து சாலிடாக வர முடியாது அப்படின்றாங்க. இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பகல்லே நீங்கள் வந்துட்டு கிளம்பிடுங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு போகிற ரூட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் பகலில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும். இது நைட் டைமுங்கிறதுனால பெருசாக வந்து இதோட ரூட்டு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக 1-2 வண்டியை மட்டும்தான் நாங்கள் வந்து பார்த்ததே. பட் இதுவுமே ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. அங்கே வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கோவில். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோவில்கிட்ட வந்து நெருங்கிட்டோம். ஸோ கோயில் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். நான் வந்திருந்த இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் இந்த கோயிலுக்கு தான் வந்து வந்திருந்தாங்க. இந்த பஸ்ஸே முக்கால்வாசி காலி ஆகிடுச்சு இந்த கோயில் பஸ் ஸ்டாப்பில். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம். ஷீப்பு கோவில் கொஞ்சம் இருட்டாக இருக்கு. அவ்வளோ கூட்டம் வருது பாருங்க.
நாங்கள் வந்த பஸ்ஸில் முக்காவாசி கூட்டம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலுக்கு தான் வந்து இறங்கி போயிட்டுருக்காங்க. இன்னும் மேலே வந்து பாட்டு கச்சேரிலாம் இருக்கான், பார்ப்போம். எவ்வளோ கூட்டம் பாருங்க. உள்ளே போய் பார்ப்போம். சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிக்குது. எப்படி வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. மக்கள் கூட்டம்லாம் வந்து நைட் டைம் தான் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த போலீஸ் பேட்ரோல் வந்து சேஃப்டிக்காக நின்றுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சொன்ன மாதிரி கூட்டம் வந்து நிறைய தான் வருது. எல்லாம் இந்த சரௌண்டிங்கை சேர்ந்தவங்க தான் இங்கே வரவங்க எல்லாமே. இதோ படிக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. கிளாரிட்டியாகவே இல்லையே. ஜீப்லாம் வந்து இங்கே நிறைய இருக்குது. போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இங்கே கடை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இருந்தது. இந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பங்குனி ஊத்துறதுக்காக தான் போட்டிருக்காங்க. நம்ம நடந்து வந்த வழி. இப்போ படிக்கட்டு ஏற போகிறோம். விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிட்டு ஏறிட்டு மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விநாயகரை கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே படி ஏற ஆரம்பிக்கிறோம். படிக்கு பக்கத்துலேயும் வந்து கடைகள்லாம் நிறையா இருக்குது. நான் பேசுறது கேட்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே அரங்கம் இருக்கு, எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டு கச்சேரி போயிட்டு இருக்கு. ஒரு பெண் வேலை கொண்டு ஆரம்பி நம்ம குரூப் வச்சிருக்கோம். அதே போல பவளகாளி ஆடி வரக்கூடிய கலைஞர் காசி வரை சென்று பேரமகள் பெற்றவர். ஓடி மாறாங்காளி அடி ஒக்காரி காரி வைத்தாரு கம்பீரி ஓமனிடத்தில் கடமை தந்த பராசக்தி முருட்டி முழுச்சி வாமா உத்தமிய ஓடிவாமா மெரட்டி முழுச்சி வாமா மெல்லனிய ஓடிவாமா மக்களுக்கு தமிழக மக்களுக்கு சுற்றுவாற்ற மக்களுக்கு எப்பொழுதும் முருகன் என்ற எப்பொழுதும் துணை அனுப்ப என்று சொல்லி பாடல் ஒலிக்கிறது உங்களுக்காக. டீ கடை, பூக்கடை,
எல்லாமே இருக்கு. மேலே கோயிலுக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க ஒரு டிராக்டர் இருக்கு. கோயிலுக்குள்ள போவோம். மொத்த கூட்டமும் கீழே வந்து ஃபங்க்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. கோயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கு. முருகனை பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா சந்தன அலங்காரம்லாம் பண்ணி பார்க்குறதுக்கே அவ்வளோ அம்சமாக இருந்தது. இது ஹோமத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? காலையில ஹோமத்துக்கு. காலையில 7 மணிக்கு ஹோமம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 3 நாள் பங்குனி உத்திர திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் அன்னதானம் போடுறாங்க. பட் நாங்கள் வந்த டைம் வந்து அன்னதானம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால அந்த அர்ச்சகர் வந்து அவரோட வீட்டிலே எங்களுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தாரு. வெளியூர்லேருந்து வரோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. சாம்பார் சாதம், சாமிக்கு படைச்ச பொங்கல், லெமன், பொரியல், புளி சாப்பாடு, வடை. தமிழ்காரர் பேசுறீங்க? தமிழ்காரர் ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து நிகழ்ச்சி பார்க்கலான்னு வெளியில் வந்தோம். இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கீழே வந்து தார்பாலின்லாம் விரித்து போட்டு சில பேர்லாம் பாயெல்லாம் கொண்டு வந்து விரித்து போட்டு ஃபுல்லாக இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா விடிய வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் போயிட்டுருக்குமா. இங்கேயே வந்து இவங்க எல்லாமே பார்த்துட்டு அப்படியே இங்கேயே கீழே தூங்கிடுறாங்க. இந்த அனுபவம் பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது. ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற நான் ஊட்டியில் இருக்கிற ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலுக்கெலாம் நான் வந்து இப்படி தங்கி இந்த திருவிழாலலாம் கலந்துக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்த்ததே இல்லை. அதுவும் போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த அர்ச்சகரே வந்து சொல்லியிருப்பார், பங்குனி உத்திர திருவிழா வந்து 3 நாள் இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிற அந்த டைமில் கூட வந்து இந்த திருவிழாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்ததே கிடையாது. கோயிலை தாண்டி மொத்த கூட்டமும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி படுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து கோயிலில் வந்து ஸ்டே பண்ணுறது அப்படிங்கிறது. சரி, இது தூங்கக்கூடிய நேரம், தூங்கலாம். எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்கு, ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. வெளியூர்லேருந்து வந்தவங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கொஞ்சம் ஃபேமிலிஸ் தான் வந்து வெளியூர்லேருந்து வந்தவங்கள பார்க்க முடிஞ்சது. அவங்களாம் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே படுத்து தூங்கிக்கிட்டாங்க. இந்த ஊருக்காரவங்களாம் பார்த்திங்கன்னா பயங்கர செட்டப்போடு வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாம் வெளியில் ஃபுல்லாக செட்டில் ஆகி அங்கேயே படுத்துக்கிட்டாங்க. ரொம்ப புதுசாக இருந்துச்சு எனக்கு இந்த அனுபவம். இந்த மாதிரி வந்து நான் ஒரு கோயிலில் தங்கினதெல்லாம் கிடையவே கிடையாது. மேபி சின்ன வயசில் வந்து தங்கியிருக்கலாம், எனக்கு விவரம் தெரியல. எங்கள் அம்மா ஏதாவது ஒரு கோயிலுக்கெலாம் கூட்டிகிட்டு போன சின்ன ஞாபகம் இருக்குது. பட் விவரம் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புத்துக்கு பக்கத்துலேயே படுத்துக்கிட்டோம், அந்த நிலாவோட வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு சொல்லவே தெரியல, பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. மக்களே, நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு. எல்லாரும் எழுந்து ரெடியாகி போயிட்டுருக்காங்க. ஸோ விடிஞ்ச பொழுது பார்த்திங்கன்னா ஏப்ரல் 11 பங்குனி உத்திர நாள். இதுதான் வந்து 3வது நாள், கடைசி நாள் திருவிழா.
இங்கே வந்து அன்னதானத்துக்குலாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இந்த திருவிழா ஆரம்பித்து பார்த்திங்கன்னா 2வது நாள் தான் வந்தேன். அதாவது நேற்று நைட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. 10ஆம் தேதி வந்தேன், ஏப்ரல் 10. இது 11 இப்போ விடிஞ்ச பொழுது. ஸோ இந்த விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த பங்குனி உத்திர திருவிழா வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, signing off, Hema.